டேய் சொன்ன மாதிரி செய்வியா? நான் சொன்ன டயலாக்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எங்க ஒரு வாட்டி சொல்லி காட்டு பார்க்கலாம். ஏன்பா இத்தனை வருஷமா நடிச்சுக்கிட்டு இருக்கேன், இது கூடவா தெரியாது? அதெல்லாம் சொல்லிடுவேன். டேய் நீலாம் பெரிய நடிகன்னு எனக்கு தெரியும்டா. ஏன்னா என் பிள்ளையாச்சே. இருந்தாலும் லவ் மேட்டர்டா, கொஞ்சம் பதட்டமாகும், சொதப்பிடுண்டாமவனே. எப்பா அவ ஏன் பொண்டாட்டிப்பா, அவகிட்ட நான் எதுக்கு பதறணும் சொதப்பணும்? எனக்கெல்லாம் ஒரு பயமும் இல்லை. டேய் இப்படி சொல்றவன் தான்டா பொண்டாட்டியை பார்த்த உடனே கை காலெல்லாம் நடுங்குவான். நீங்க அம்மா கிட்ட ரொம்ப நடுங்கி இருப்பீங்க போலே. நான் பொதுவா சொல்றேன்டா, நான்லாம் அப்படிலாம் கிடையாது. தெரியும், அம்மா அங்க சவுண்ட் விட்டாலே இங்க சைலண்ட் ஆயிருவீங்க. நான் சின்ன வயசுல பாத்துருக்கேனே. அதெல்லாம் விடுற. இப்ப நீ நேரா போற, வீராவை பாக்குற. நீ பேசுற பேச்சுல வீரா அப்படியே கண் கலங்கி, மாறா இனிமே உன்னோடதான்டா, இத்தனை நாளா நான் உன்னை ஒதுக்கி வச்சது தப்புடா அப்படின்னு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு பகிரங்கமா நீதான் அவ புருஷன்னு வெளிப்படையா சொல்ல வைக்கணும். இவர் தான் சொல்றாருன்னா நானும் லூஸ் மாதிரி மண்டையாடிக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னைய மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு இப்ப அவ மன்னிப்பு கேட்கணுங்கிறாரு. சரி, எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டு, சொல்றத கேட்போம். டேய் என்னடா யோசிக்கிற? ஒன்னும் இல்லப்பா. டேய் கவனமா கேளுடா, வீரா உன்னை ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பிக்கணும். என் கடமையை நான் செய்யறேன், அவன் மனசு மாறுறாளான்னு பாப்போம். டேய் கான்ஃபிடென்ட்டா இருக்கணும்டா. என்னடா நீயே இப்படி பட்டும் படாம பதில் சொன்னா நினைச்சது எப்படா நடக்கும்? நாம நினைச்சது நடக்கணும்னா அது நடந்து முடிஞ்சிடுச்சுன்னு நாமளா மனசுக்குள்ள நினைச்சுக்கிறோம்டா. கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம்டா மகனே. ஓகே டாடி. சரி போ 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 போ.